லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. திமுக இளைஞரணி மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற ட்ரோன் காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன்பாளையத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து 1500 ட்ரோன்கள் மூலம் கண்கவர் காட்சி நடைபெற்றது. மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த காலம் அது. உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விதியல்ல, ஆதிக்கவாதிகளின் சதி என்று இடித்துரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு கைத்தடி. அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு தாடிக்காரர். பிரம்மாண்ட ட்ரோன் காட்சியில் திராவிட இயக்க தலைவர்களான பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் உருவங்கள் வானில் ஜொலித்தன. அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று எழுந்து வந்தார் கலைஞர். அண்ணாவின் கனவை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். சமத்துவத்தை நிலைநாட்ட சமத்துவ புரங்கள், பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை, சமூக நீதியை நிலைநாட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி அமைச்சகம், மத சிறுபான்மையினர், அருந்ததியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உள்ஒதுக்கீடு என சொல்லிக்கொண்டே போகலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஆகியோரின் படங்களும் ட்ரோன் வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என நினைத்தார். உதயமானது இளைஞரணி. தமிழக இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான அரசியல் களம் கிடைத்தது. கழகம் வில்லாம், நின்னணியே கணையாம் என கலைஞரே பெருமிதம் கொண்டார். அந்த அளவிற்கு அந்த அணியை கட்டுக்கோப்பாய் வழி நடத்தினார் கலைஞரின் தளபதி. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இரவை பகலாக்கி வானில் ஒளிக்கீற்றுகள் ஜொலிக்க அங்கிருந்தவர்கள் அதனை வியந்து பார்த்தனர். திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்ச இளைஞர் அணியை வழிநடத்த வந்தார் ஒரு இளம் தலைவர். அவர்தான் உதயநிதி ஸ்டாலின். ஒத்திகை ஏதும் பார்க்காமல் நிகழ்விடத்திலேயே ட்ரோன் ஷோவை நடத்தியதாக அதனை இயக்கியவர்கள் தெரிவித்தனர். 200 பேருக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் சவால்னு பார்த்தீங்கன்னா இடத்த லெவல் பண்ணுறது, இதுக்கான நம்ம ட்ரோனுக்கான எல்லா சீக்வன்ஸும் நம்ம பிளான் பண்ணுறதுலாம் நமக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு. ஸ்டோரி போர்டு அவங்க கொடுத்த கண்டென்ட் இதில் நம்ம 12 ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம். அந்த 12 ஃபார்மேஷனும் ஒவ்வொன்றும் குறிக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரோன் ப்ரோக்ராமே பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 விஷயத்தை குறிக்கும். நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.